பல்லடம் அருகே சின்னக்கரை போலீஸ் சோதனை சாவடியில் மது போதையில் போலீசாரை தாக்கி ரகளையில் ஈடுபட்ட திருவாரூரை சேர்ந்த 2 பேர் கைது. பல்லடம் போலீசார் நடவடிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னக்கரை லட்சுமி நகரில் பிரபல தனியார் நிறுவனத்தில் திருவாரூரை சேர்ந்த நீலகண்டன் வயது 34, சரத்குமார் வயது 29 ஆகியோர் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு நீலகண்டன் மற்றும் சரத்குமார் மேலும் நண்பர்கள் சிலருடன் மது போதை தலைக்கேறிய நிலையில் பல்லடம் திருப்பூர் சாலை சின்னக்கரை பிரிவில் போலீஸ் சோதனை சாவடியை கடந்து சென்றுள்ளனர். அப்போது அவ்வழியே வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நீலகண்டனும் சரத்குமாரும் போதை தலைக்கேறிய நிலையில் இருந்தவர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாரை ஒருமையில் பேசி வம்புக்கு இழுத்து ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவர்களை சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்த முயன்ற போது போலீசாரை தாக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து அவர்கள் இருவரையும் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்கள் இருவரும் மது போதையில் இருப்பதற்கான சான்று பெற்று பின்னர் போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தது, தகாத வார்த்தைகளால் திட்டியது, தாக்குதல் நடத்த முயன்றது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ஜட்ஜ் விஷயமா 5 பேர் கிளம்பி வர்றாங்க. 5 பேர் கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வர்றதுல வந்து நம்ம சாந்தமூர்த்தி இருக்காங்க. சாந்தமூர்த்தி வந்து ஆட்டோ சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகருடன் பல்லடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்தி பிரிவு. உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.